தாவேகா வெற்றி பெற்ற பின்பு அதிமுகவுடைய முக்கிய முகங்களாக கருதப்படுறவங்க எல்லாருமே தாவேகா நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்சி தோத்து போயிடுச்சுன்னா அங்கே பொழப்பு வியாபாரம் பண்ண முடியாது, அதனால அதை விட்டு ஓடி போயிடணும். பிழைப்பு நடப்பதற்காக தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. தாவேகா அரசுக்கு இவங்க நட்பு பாராட்டுற காரணத்தினால அந்த வழக்குகள் எடுக்கப்படாது. விஜய் அவர்களுக்கு அதிமுக மீது ஆல்ரெடி ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துச்சு. இப்போ அதிமுகவை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு செயல்படுற மாதிரி ஒரு பார்வை வந்து வைக்கிறாங்க. இவர் போய் கொடநாடில் காத்திருந்ததும் இவர் பார்க்க விடாம அதுக்கப்புறம் இவர் இப்படி கை கட்டி இப்படி பேசின ஒரு காட்சி வந்ததும் ஐயா கடம்பூர் ராஜு இவர் போய் காத்திருந்ததும் ஸ்டாலின் அவர்கள் தலைப்புள்ள விஜய் அவர்களை வந்து குறைத்து 2.1 லோடிங்கு, அது லோடிங் இது லோடிங், ஒரே ஒரு எஃப்ஐஆரை லோடிங் பண்ணி அன்றைக்கி எஃப்ஐஆரை போட்டு இவரையும் அந்த கேஸில் சேர்த்துருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனால் அன்றைய தினம் முதல்வர்கள் காணொலியெலாம் வெளியிட்டு எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறந்து போக மாட்டான் ஆதரவு கரம்லாம் நீட்டியிருந்தார். எதுக்கு பாவம் பார்க்கறதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு நீங்கள் யாருன்னா பாவம் பார்க்குறாங்களா? அன்னைக்கு உண்மையிலே விஜய் சாரை 3 நாள் காணும். யாருக்குமே எந்த வீட்டில் இருந்தார், அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரில. தாவேகாவுடைய தொண்டர்கள் விஜய் நோக்கி எந்த ஒரு கேள்வியுமே இருக்கிறார். தாவேக்காவில் வந்து தொண்டர்கள் கம்மி, தாவேக்கா மனநிலையில் இருப்பவர்கள் அதிகம். என்னோட நோக்கம் என்ன? விஜய் அண்ணாவை நேசிக்கணும், விஜய் அண்ணாவை பாராட்டணும், விஜய் அண்ணாவோட மாண்புக்கோ மரியாதைக்கோ பங்கமா அவர் நடந்துக்கலாம், அதுக்கு மாறா அவர் என்ன வேணா பண்ணலாம். ஆனால் நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது, அவரை கேட்கவே கூடாது. இப்போ விஜய் அவர்கள் கரூர் போகிறதாக தகவல் வெளியாது. அங்கே போனோன்னா செல்ஃபி எடுத்து பாட்டு போடு, அங்கே 40 பேர் இறந்ததை பற்றியே தெரியாமல் கரூர் திருவிழாவாக மாறும். சரி, கரூர் போயிட்டு அழுகுறாரு விஜய் சார், எவ்வளோ வியூஸ் போகும்? கோடிகளில் போகும், ஃபேஸ்புக்கில் லைக்ஸு லட்சங்களில் பறக்கும். இதே தானே ஆதவ் முன்னாடியே சொன்னார். எப்பா எங்கள் ஆயுதம் தெரியாமல் விளையாடி நிற்கிறீங்க, ஊடகமும் வெக்கமே இல்லாமல் என்ன போடும், லைவ் போடும். சார் 40 பேர் செத்து போட்டாங்க சார், சார்னப்போ ஓடுனப்போ ஊடக முதலாளிகளுக்கு கோவம் வரல. ஏன் விஜய் என்ன இவ்வளோ நாள் ஆச்சா எங்களை வந்து பார்க்குறதுக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஃபஸ்ட்டு திவசமே வந்துட்டு இருக்குமே, வந்து பால் ஊற்றிட்டு போகலாமே அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. விஜய் என்ன வந்துருக்கிறாரு. நாங்கள் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டயர்டான் மாத்திரை இப்போ பாருங்கள், நான் அமுக்குனா பாருங்கள் பவுடர் ஆகுது, இதை தான் வந்து கில்லி சரத்தனை பண்ணார். உங்கள் மீது விமர்சனம் பதவிக்காக வெக்கமே இல்லாமல் குழந்தைய வச்சுக்கிட்டு எதுக்கு விளக்க முடியும்? குழந்தை அரசியல் எப்போ நிறுத்தி வேலை வாய்ப்போ இல்லை மேகதாது காவேரி பிரச்சனை, அந்த மாதிரி விவசாய குடிமக்கள் பிரச்சனை போராட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது குறுக்க இந்த மாதிரி ஒன்று வருது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அண்ணாக்கு பர்மிஷன் போலீஸ் அப்படின்றீங்களா? இப்போ இன்றைக்கி யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎம்கே போராட்டம் பண்ண நினச்சாங்க, பர்மிஷன் கொடுக்கல, அப்படி போடுவீங்களா? சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். தமிழ்நாட்டுடைய அரசியலில் தாவேகா வெற்றி பெற்ற பின்பு பல சம்பவங்கள் நடந்திருக்கு சார். குறிப்பாக அதிமுகவுடைய முக்கிய முகங்களாக கருதப்படுறவங்க எல்லாருமே தாவேகா நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கான்னு பார்க்குறோம். இது எதனால் இப்படி நடக்குது சார்? முதல்ல இல்லை, அது வந்து ஒரு ஆதாய அரசியல். அதாவது அவங்க சொன்ன மாற்றம் என்பது என்னன்னா, ஒரு தூய்மையான ஆட்சி, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்ற மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முன்னேற்றார். இப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேச்சு சொன்னார், தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தா அதை காற்றுல பறக்க விட்ட மாதிரி தெரியுது. உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து ஐயா எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து கரூர் விஷயத்தில் ராஜினாமா பண்ணிவிட்டு கரூர் சட்டமன்ற உறுப்பினர் தன்னை வந்து ராஜினாமா செஞ்சிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு தாவேகா போகிறது உறுதி, அங்கே தான் அது பயணம் போகுது. முன்னாடி எல்லாரும் அங்கே தான் போனாங்க, இவரும் அங்கே தான் போக போகிறார். இப்போ இந்த ஐயா விஜயபாஸ்கர் அவர்கள் மீது பிப்ரவரி மாதத்தில் கரூரில் ஆத்து மணல் எடுத்திருக்கார். இவரோட ஆதரவாளர்கள் இவரோட தூண்டுதலின் பேரில் கரூரில் ஆத்து மணல் வந்து திருடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதியப்பட்டது. அதுக்கு வந்து போய் இவருக்கு வேண்டப்பட்ட ஒரு இடத்துல போய் ஆய்வு செய்த போது அங்கே வந்து பல லோடு 10 லோடு கிட்டத்தட்ட மண் இருந்ததுன்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஜயபாஸ்கர் அவர்கள் விராலிமலை சேர்ந்தவர், அவருமே வந்து விஜய் அவரோட அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு. அவர் மீதும் பார்த்திங்கன்னா, அந்த ஐயா மீதும் பார்த்திங்கன்னா, அவர் இதை விட சீனியர், அவர் வந்து குட்கா பதுக்கல் அப்படின்ற மாதிரி வழக்கானது. இப்போ இந்த வழக்குகள்லாம் வந்து இப்போ தாவேகா அரசுக்கு இவங்க நட்பு பாராட்டுற காரணத்தினால அந்த வழக்குகள் எடுக்கப்படாது. அதே மாதிரி சில தினங்களுக்கு முன்னாடி வைகோ அவர்கள் ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டார். என்னென்னா, இவர்களுக்கெல்லாம் தேவைப்படுற தொகுதியில் விஜய் அவர்களே பிரச்சாரம் பண்ணி முதலமைச்சரை வெற்றி பெற வைப்பார் அப்படின்னு அவர் சொன்னதாக வந்து சொல்கிறார். இதெல்லாம் வந்து சேர்த்து பார்க்கும்போது என்னென்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு ஊழல் ஒருத்தர் மேலே இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது, அதெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு ஆட்சிக்கு தேவையான எம்எல்ஏக்கள் வர வரலும் நாங்கள் இந்த அரசியலை பண்ணுவோம். இதர குதிரை பேர் அரசியல், இது வந்து ஒட்டக பேர் அரசியல் சொன்னால் சொல்லிக்கோங்க, அந்த விமர்சனம் பற்றிக்கு எங்களுக்கு கவலை இல்லை. சிபிஐ சிபிஎம் அதில் முகம் சொல்லிச்சா எங்களுக்கு கவலை இல்லை. யார் பத்திரிகையாளர்கள் சொன்னாலும் அதை பற்றி கவலை கிடையாது. நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், அதனால் எங்களை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது, நாங்கள் இப்படி தான் போகுவோன்ற அந்த துணியில் போகிறாங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட
ஒரு சொன்னோன்னா இது ஒரு வெக்கங்கெட்ட அரசியல். இதில் வந்து எந்த மாண்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இதில் எந்த மரியாதையும் இருக்கிற மாதிரி தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு வந்து 234 தொகுதியில் நிற்கணும்? தேவைப்படுற கொஞ்சம் தொகுதியில் நின்றுட்டு இந்த அரசியல் தான் பண்ண போகிறதுனா, இப்போ எதிர்த்து நின்று தாவேக்காலாம் அந்த தொகுதியில் என்ன பண்ணுறது? இப்போது விராலிமலையில் தாவேக்கா வேட்பாளர் போட்டு தோத்தாங்க, அதே மாதிரி கரூரில் தாவேக்கா வேட்பாளர் போட்டு தோற்றுருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு வேளை இதுதான் உங்கள் பிளான் அப்படி இருக்குன்னா, நீங்கள் எதுக்கு அங்கெல்லாம் உங்கள் வேட்பாளராக நிறுத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு? ஆனால் அவங்க 108 வரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களே சார் இவ்வளோ தூரம்? அதாவதுங்க, எனக்கு வந்து இப்போ நான் ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறேன், எனக்கு அவ்வளோ வருமானம் அந்த வேலையில் வருது, இல்லை நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன் வருதுன்றதை தாண்டி நான் தேவையில்லாத அடுத்த ப்ராஜெக்ட்லேருந்து எடுக்கக்கூடாதுல்ல. அது வந்து ஒரு அங்கே இருந்து இது இப்படி சொல்கிறது, இப்போ ஒரு சைட்டு நீங்கள் கட்டுறீங்க, நானும் ஒரு சைட்டு கட்டுறேன், உங்கள் சைட்டில் வந்து ஜல்லி மணல் இரும்பு எல்லாம் இறங்கியிருக்கு, என் சைட்டில் வந்து ஜன்னல் இரும்பு எல்லாம் இறங்கியிருக்கு, எனக்கு பத்தலை. நான் உங்கள் சைட்டில் இருந்து உங்களுக்கு வேலை செய்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரோ அந்த முதலாளிக்கு தெரியாமல் விருப்பப்பட்டு என்கிட்ட ஜல்லி மண் கொடுக்குறாரு. அங்கே இருக்கிற கொத்தனாரும் அங்கே இருக்கிற இன்ஜினியரும் அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குறாங்கன்னு அதை எடுத்துக்கலாமா? எதற்காக வாங்கப்பட்டது அந்த மணல் ஜல்லி சிமெண்ட்டு? இப்போ அது என்ன பிரயோஜனத்துக்கு என்ன விஷயத்துக்கு அது பயன்படுது? இதை விட சுலபமாக வந்து நம்ம யோசிக்க முடியாது. ரெண்டு வேலை நடக்குது. ஒன்று வந்து அதிமுக கட்டடம், ஒன்று வந்து தாவேக்கா கட்டடம். தாவேக்கா கட்டடம் பெரிய கட்டடம், பெருசாக கட்டணுன்றது ஆசை, தப்பு இல்லை, கட்டிக்கோங்க. அதுக்கு அதிமுக சிமெண்ட்டு ஜங்கிள் செல்லி அங்கேருந்து எடுக்கிறீங்க. கேட்டால் அங்கே இருக்கிற கொத்தனார் தான் விருப்பப்பட்டு வராரு, அங்கே இருக்கிற சித்தால் தான் விருப்பப்பட்டு கொடுத்தாங்க, அந்த இன்ஜினியர் தான் விருப்பப்பட்டு அங்கேருந்து வரும்போதே 2 மூட்டை சிமெண்ட்டோடு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இது வந்து நாகரிகமாக, இது ஏற்புடையதா? இதற்கு பெயர் என்ன? இதை பற்றி முதல்வர் பேச மாட்டார். முதல்வருக்கு முட்டு கொடுப்பவர்கள் இதை பற்றி பேச மாட்டாங்க. இதுலனா என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுவோம். இப்போ அதிமுக இரும்பு கோட்டைன்னு சொல்லிட்டு காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தின் இரும்பு மனிதன்லாம் வந்து புகழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி நெருக்கமாக இருந்தவர்களே போகிறாங்க அப்படிங்கும்போது விஜய் நோக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் போதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல சார்? மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் 15 வருஷம் ஆட்சி கட்டலில் இருந்தது. இவங்களாச்சும் வந்து அதிமுக வந்து இப்போ அம்மையார் ஜெயலலிதாக்கு பிறகு உள்ளூர் அரசியல் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க அகில இந்திய அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது அந்த கட்சி. இன்றைக்கி வந்து அரசியலில் இருப்பதே வந்து பிழைப்பு நடப்பதற்காக தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. 100ல் ஒரு 80 விழுக்காடு அரசியலில் அது ஒரு வியாபாரம், அது ஒரு பொழப்பு. ஒரு கட்சி தோற்று போயிடுச்சுன்னா அங்கே பொழப்பு வியாபாரம் பண்ண முடியாது. அதனால் அதை விட்டு ஓடி போயிடணும். ஒரு மாண்பு கிடையாது, ஒரு கொள்கை கிடையாது, ஒரு கோட்பாடு கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து கூட நாளைக்கு வந்து போகலாம், ஆனால் 95% போக மாட்டாங்க. 95% போக மாட்டாங்க. ஒரு 5% போகலாம். அதிமுகவில் ஒரு 70% போக மாட்டாங்க, ஒரு 30% போகலாம். காங்கிரஸ் கட்சியில் 90% போயிடுவாங்க, 10% இருப்பாங்க. ஒரு கட்சிக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ பிஜேபி தோற்றுருக்கு, பிஜேபியிலேருந்து யாரும் ஓடலையே, என்ன கொள்கை ஜாஸ்தியா? பிஜேபி மத்திய அரசில் ஆட்சியில் இருக்கு. இப்போ நயினார் நாகேந்திரன் கூட இந்த தோல்வியை ஏற்றுக்கிட்டு நானும் வரேன், என்னையும் சேர்த்துக்கோங்க, நானும் பழைய அதிமுகக்காரர் தான் போகலாம் இல்லையா இந்த சீசன்? கண்டிப்பாக. ஆனால் இங்கே என்ன யதார்த்தமாக நான் பார்க்குறேன்னா, ஆளுகின்ற கட்சியோட நோக்கி போய் பயணம் பண்ணால் நம்மளோட சொத்து பாதுகாக்கலாம், வியாபாரத்தை பெருக்கிக்கலாம், வருமானத்தை ஏற்றிக்கலாம், கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இல்லாமல் அப்படியே. இப்போ இவங்களுக்கெல்லாம் போகாது இல்லையா? இப்போ இவர்கள் மீது வந்து மாநில காவல்துறையோ மத்திய காவல்துறையோ ஒரு பாதுகாப்பு. அதற்காக இப்போது வேறு என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் பேசிட்டாருன்னா அவரை போய் காவல்துறை போய் என்ன பண்ணுது? கைது, நைட்டோட நைட்டாக கைது பண்ணுது. இப்போ மண்ணு திருடின கேஸு, இப்போ திருடலாம், குட்கா விற்கலாம், கொள்ளையடிக்கலாம், ஊழல்வாதியாக இருக்கலாம், லாட்ரி சீட்டு விற்கலாம், சாராயத்துக்கு 10 ரூபா வாங்கலாம், 20 ரூபா வாங்கலாம், அதெல்லாம் குற்றம் கிடையாது. கருத்து சொன்னால் தான் இந்த தேசத்தில் பெரிய குற்றம். பெருங்குற்றம் எது? கருத்து சொல்கிறது. இப்போ அண்ணன் சீமான் என்ன பண்ணியிருக்காரு? பெருங்குற்றம் பண்ணியிருக்கிறாரு. என்னப்பா கருத்து தானேப்பா சொன்னார். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் 19 அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டில் ஜனநாயகத்தில் கருத்து சுதந்திரன்றது இல்லையா? திருடுறதுக்கு சுதந்திரம் இருக்குது, குதிரை பேர் அரசியல் பண்ணுறதுக்கு சுதந்திரம் இருக்குது, கட்சியை விட்டு கட்சி மாற்றத்துக்கு சுதந்திரம் இருக்குது. கருத்து சுதந்திரம், நியாய நேர்மை பேச சுதந்திரம் இருக்கானா? இல்லை. இதுதான் நடக்குது சார். இப்போ தாவேக்கா மீது இவ்வளோ விமர்சனம் இருக்கும்போது இதே விமர்சனம் தான் திமுக மீது வச்சாங்க. ஊழல் சக்தி அப்படின்னு வச்சாங்க.
தலைவர் எவ்வளோ தூரம் வச்சாரோ அதே தூரம் தொண்டர்களும் வந்து தொடர்ந்து பிரச்சாரங்களையும் அதை பயன்படுத்துறாங்க. இப்போ தாவேக்காவே அதை செய்யும்போது தொண்டர்கள் ஏன் கேள்வி எழுப்ப மாட்டேங்காங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல சார். தாவேக்காவுடைய தொண்டர்கள் விஜய் நோக்கி எந்த ஒரு கேள்வியுமே எழுப்பல. தாவேக்கால வந்து தொண்டர்கள் கம்மி, தாவேக்கா மனநிலையில் இருப்பவர்கள் அதிகம். ஒரு கட்சின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்டர்களோட மனநிலை என்ன அப்படின்னா வந்து ஒரு உரிமை கொண்டாடுவாங்க ஒரு கட்சியின் மீது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பல வருடங்களாக ரத்த தான முகாம் நடத்தியிருப்பாங்க, பல வருடங்களாக வந்து ஒரு ஒரு போராட்டம் ஒரு விஷயம் அது மாதிரினா எதனா அவர் முன்னெடுத்துப்பாங்க. ஒரு சாராய ஆலை எதிர்த்து வேண்டாம், ஏன்னா அது பெரும் முதலாளி. சாராய கடை இருக்குல்ல, டாஸ்மாக் கடை இருக்குல்ல, எத்தனை இடத்துல தாவேக்காக்காரங்க இதுக்கு முன்னாடியோ இல்லை இப்போவோ போய் போராட்டம் பண்ணி மூடியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அரசியல் படுத்தப்படல. அரசியல் படுத்தப்பட்டிருந்தால் அந்த மாதிரி நீட்டு தேர்வு ரத்துக்கு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் குரல் கொடுத்துருக்காங்க. குரல் கொடுத்ததோடு சரி, தாவேக்கா தலைமையில் நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம், மாணவர்கள் தான் அதிகமாக ஓட்டு போட்டாங்க, இளம் சமுதாயம் தான் போட்டுது. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் பிரச்சனை, நீட்டு தேர்வில் பிரச்சனை, போட்டித் தேர்வு எது எழுதினாலும் வேலை வாய்ப்பு பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம் பிச்சுக்கிட்டு ஆடுது. இவ்வளோ பஞ்சாயத்து இருந்து தாவேக்கான்ற ஒரு கட்சி இந்த வேலை வாய்ப்புக்காக எதிர்கட்சியாக இருந்தபோது இந்த 2 வருடங்களில் என்ன பெரிய போராட்டம் பண்ணாங்க. அப்போது பொதுமக்களுக்கே எதுவும் செய்யலைன்றவங்க, பொதுமக்கள் மீது வந்து பெரிய ஆர்வமோ அக்கறையோ இல்லாதவங்க விஜய் அண்ணாவை பற்றி எதுக்கு கேள்வி கேட்கணும்? நாங்கள் விஜய் அண்ணாவை பாராட்டுறதுக்கு இருக்கிறோம். எதுக்கு இருக்கிறோம்? பாராட்ட இருக்கிறோம். விஜய் அண்ணாவை லவ் யூ விஜய் அண்ணா, விஜய் அண்ணா நீ வாண்ணா, நீ பண்ணா என்னண்ணா, நீ உன்னை யாரா உன்னை கேள்வி கேட்குறவன்னா நான் கேட்குறேன். என்னோட நோக்கம் என்ன? விஜய் அண்ணாவை நேசிக்கணும், விஜய் அண்ணாவை காதலிக்கணும், விஜய் அண்ணாவை பாராட்டணும், விஜய் அண்ணாவுக்கு சந்தோஷமாக இருந்தால் கூட அண்ணா நீ நல்லா இருக்கியாண்ணா, அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, இப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்ஸ்டாவில் எதனா போடணும். விஜய் அண்ணாவோட மாண்புக்கோ மரியாதைக்கோ பங்கமாக அவர் நடந்துக்கலாம். அதுக்கு மாறா அவர் குதிரை பேர் அரசியல் பண்ணலாம், அவர் வந்து தப்பானவர்களை கட்சியில் சேர்த்துக்கலாம், அவர் வந்து ஒரு அந்த அந்த பழக்கம் உறுதி செய்யப்படலை குற்றச்சாட்டு, போதை பழக்கம் இருக்கிற ஒரு ஆசாமி அவர்களை கட்சியில் சேர்த்து அமைச்சராக வச்சு அவர் அழகு பார்க்கலாம், தமிழை தெரியாதவருக்கு டெல்லி பிரதிநிதியாக கொடுக்கலாம், அவரை சுற்றி இருக்கிற அவருக்கு பிடித்தவர்களுக்கு அரசில் உயர் பதவி கொடுக்கலாம், ஜோதிடருக்கு பதவி போடலாம், அப்புறம் அதை ரத்து பண்ணலாம், அவர் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது, அவரை கேட்கவே கூடாது. முடிஞ்சால் குதிரை பேரிய அரசியல் எங்கள் விஜய் அண்ணா எடுத்து பண்ணிக்கோங்க பார்க்கலாம். நீங்கள் அதாவது இதெல்லாம் வந்து அண்ணா திமுகவுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பாடம். பணம் இருக்குன்னு நீங்களாம் நினச்சிங்க, குணமாக இருக்கிற ஆளை கூட சேர்த்திங்களான்னா தெரில. இதில் திமுக வந்து இன்னும் அந்த இடத்துக்கு போகலை. அதிமுக வல்னரபிளாக இருக்குது. அதிமுகவில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக போகல. இப்படி ஒரு பார்வை இருக்குது சார். விஜய் அவர்களுக்கு அதிமுக மீது ஆல்ரெடி ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துச்சு. பழைய படங்களில் தொடங்கி ஜெயலலிதா அவர்களுக்கான கான்ஃபிடென்ட் இதெல்லாம் போகும். அதை வந்து இப்போ அதிமுகவை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு அஜெண்டாவோட ஒரு செயல்படுற மாதிரி ஒரு பார்வையை வந்து வைக்கிறாங்க. இல்லை, நானுமே அந்த சந்தேகத்தை கேட்டிருக்கிறேன். என்ன காரணம்னா, அம்மையார் ஜெயலலிதா வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு டிஸ்டன்ஸில் தான் வச்சுருந்தாங்க. அஜித் அவர்களுக்கு வந்து அவங்க மீது ஒன்றும் பெரிய ஈடுபாடோ கோவமோ எதுவுமே கிடையாது. ஆனால் விஜய் அவர்களோட ஒரு சில படங்கள் வந்து சர்ச்சையாகி இவர் போய் கொடநாடில் காத்திருந்ததும், இவர் பார்க்க விடாமல் அதுக்கப்புறம் இவர் இப்படி கை கட்டி இப்படி பேசின ஒரு காட்சி வந்ததும், அப்புறம் ஐயா கடம்பூர் ராஜு இவர் போய் காத்திருந்ததும், அப்புறம் மாஸ்டர் படத்தை போது எடப்பாடி பழனிசாமி அவர் போய் பார்த்து கோரிக்கை வச்சு கெஞ்சி மாதிரி படம் ஓடலாம் இப்படி பெரிய சிக்கலாக போயிடும் அப்படின்னதுக்கப்புறம் அவர் ஒரே நாளில் அதிமுக ஆட்சி காலத்தில் அதுக்கு பர்மிஷன், அதாவது இவங்க பண்ண வேலைகளுக்கு, அதாவது இவங்க பர்மிஷன் பேப்பர்லாம் பண்ணலை, பட் வந்து பாவம் வந்து கேட்குறாப்பில்லேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தமிழக காவல்துறை தமிழக அதிகாரிகள் அரசு அதிகாரிகளை வந்து டெல்லியில் பேச சொல்லி கூட்டணி இருந்த காரணத்தினால இந்த மாதிரி கேட்குறாங்க, நாங்கள் பண்ணலான் இருக்கோம். ஏன்னா கோவிட் காலங்கள் அதெல்லாம், அப்போது ஒரு சில விதிகளை எல்லாம் வந்து தளர்த்தி பர்மிஷனை வாங்கி கொடுத்து பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது தேவைதான். நீங்கள் என்ன நினச்சிங்க? அவர் ஒரு நடிகர், நம்ம உதவி பண்ணால் நாளை பின்ன அவர் ஒரு நட்பு பாராட்டுவார் நினச்சிங்க. அவர் நடிகர் இல்லை, அவர் அரசியல்வாதி. எப்பேற்பட்ட அரசியல்வாதி? தெருவாக போய் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டு கட்சிக்காரங்கிட்ட பழகி நல்லது செஞ்சு கஷ்டப்பட்டு போராட்டத்துக்கு போய் தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்டு ஜெயிக்கிற அரசியல்வாதி இல்லை, இன்ஸ்டாவில் ரீல்ஸு போட்டு அரசியல் பண்ணுற அரசியல்வாதி. அதை கணிக்க தவறி விட்டார். 1. 2வது, கரூரில் சம்பவம் ஆச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாரு, நன்றி கூட தெரிவிக்கலை. ஆமாம், நன்றியும் தெரிவிக்கல, நட்பும் பாராட்டல. அப்போது மிஸ்டேக்கு.
அதுக்கப்புறம் கூட்டணின்றான் பேசுகிறாங்க. அப்போவும் வந்து இருக்குன்றாரு இல்லைன்ற 3 சான்ஸு. 3 சான்ஸ்லையுமே இவர் என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறாருன்னு எடப்பாடி பழனிசாமி கணிக்க தவறியவர். அதற்கு உண்டான விலையை இன்னைக்கு அவர் கொடுக்குறாரு. இது அவர் தரப்பில். ஸ்டாலின் அவர்கள் தலைப்புல என்ன அவருக்கு பிரச்சனை திமுகனா, விஜய் அவர்களை வந்து குறைத்து மதிப்பிட்டோம். நாங்கள் 200 ஜெயிப்போம், படைப்போம், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, 2.1 லோடிங்கு, அது லோடிங் இது லோடிங். ஒரே ஒரு எஃப்ஐஆரை லோடிங் பண்ணி அன்றைக்கி எஃப்ஐஆரை போட்டு இவரையும் அந்த கேஸில் சேர்த்துருந்தா இன்றைக்கி பிரச்சனை கிடையாது. 3 நாள் அவர் பயந்து இருந்தார்ல வீட்டில், அன்னைக்கு இவங்க தைரியமாக இறங்கி செயல்பட்டுருக்கணும். ஃபஸ்ட்டு பண்ண தப்பு எதிரியை குறைச்சி மதிப்பிட்டது. 2வது தப்பு கரூரில் 40 பேர் இறந்தும் கூட ஒரு ஆட்சியில் இருக்கிற ஒரு முதலமைச்சராக நடவடிக்கை எடுக்கலை. பாவம் பார்க்குறதுக்கு நீங்கள் யார் சார்? நான் கேட்குறேன், நீங்கள் யார் பாவம் பார்க்குறதுக்கு? ஆனால் அன்றைய தினம் முதல்வர்கள் காணொலியாக விட்டு எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறந்து போக மாட்டான், ஆதரவு கரம்லாம் நீட்டியிருந்தார். எதுக்கு? நான் தான் ஓப்பனாக சொல்லுங்கள், பாவம் பார்க்கறதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு நீங்கள் யாருன்னா பாவம் பார்க்குறாங்களா? அப்பாவுக்கா நீங்கள் அன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. அன்றைக்கி உண்மையிலே விஜய் சாரை 3 நாள் காணோம். யாருக்குமே தெரியல எந்த வீட்டில் இருந்தார், அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரில. ஒதிரி போய் மிரண்டு போய் தாவேக்காரங்களாம் மாறு வேஸ்ட்டில் சுற்றின காலம். யாருன்னா அன்றைக்கி வெளியில் பார்த்தோமா? இன்றைக்கி சுற்றுற மாண்புமிகெல்லாம் அன்றைக்கி நான் பத்திரிகையாளராக பார்க்கல. ஊடகத்தில் இருக்கவங்களாம் ரியாக்ஷன் வாங்கணும், பைட்டு வாங்கணும்னு சொல்லி சுற்றுறாங்க. வட இந்தியாவிலேருந்து நேஷனல் மீடியா, தமிழ்நாடு மீடியா, யூடியூப் சேனலு, இங்கிலீஷ் டிவி, சந்து டிவி, பொந்து டிவி, எல்லாம் இங்கிலீஷ் பேப்பர், தமிழ் பேப்பர், தெலுங்கு பேப்பர், மலையாளம் பேப்பர், எல்லாம் சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் தேடின காலம் இந்த 72 மணி நேரம். அப்போ பதிலே இல்லை. அப்புறம் ஒரே ஒரு வீடியோ ஒன்று, சிஎம் சார் நான் இங்கே தான் சார் இருக்கிறேன். அப்போ அட்லீஸ்ட்டு ஆஹா, இதுக்கப்புறம் விடக்கூடாது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யாருன்னு காட்டணும். இந்த ஆட்டம் மூளை செலவை நோக்கி தப்பாக போகுது. நான் நினச்சது தப்பு. போலீஸை கூப்பிட்டு பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட், ஹீ இஸ் பிளேயிங் அ டர்ட்டி கேம். இல்லை அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த விக்டிம் கார்டு தான் அவர் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறவரெலாம் நீங்களாம் என்ன பண்ணியிருந்தீங்க? கார்டை தூக்கி எல்லாம் ஜோபியில் வச்சுருந்தீங்களா? ஏன்னா 2.25 வருஷம் அது வந்து விக்டிம் கார்டு ஆடி ஆட்டம் ஆடுறாருன்னா அப்போ அவரை குறைச்சி மதிப்பிட்டது யார் தப்பு? அவரை எதிர்த்து பேசாமல் விட்டது யார் தப்பு? அவரை எதிர்த்து அரசியல் பண்ணாமல் விட்டது யார் தப்பு? இன்றைக்கி குத்துதே கூட இதை இன்றைக்கி குதிரை பேர் அரசியல் நடத்துதுன்னா இந்த குதிரை பேர் அரசியலுக்கு காரணம் திமுகவும் அதிமுகவும் தான், குறிப்பாக அதிமுக. இப்போ விஜய் அவர்கள் கரூர் போகிறதாக தகவல் வெளியாக இருக்குது சார். இந்த வரும் வாரங்களில் போகிறாரு ஆட்சி அமைந்த பின்பு. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. முதலமைச்சர் ஒரு தொகுதிக்கு போகிறாரு. அந்த தொகுதியில் தான் ஒரு 40 பேர் இது பண்ணாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அதை அழகாக பிரட்டுறாரு. ஆனால் இன்று தான் கரூர் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது இரண்டையும் முடிச்சு போட்டு பார்க்குறாங்க. அதாவதுங்க, நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர், உங்களுக்கு துறை வந்து உங்களை இப்படிலாம் கேட்க சொல்லுது, இல்லை உங்களோட ட்ரைனிங் உங்களை இப்படிலாம் என்கிட்ட பேச சொல்லுது சார். முடிச்சு போட்டு ஒன்றும் முடிச்சு கிடையாது. அங்கே போனோன்னா செல்ஃபி எடுத்து பாட்டு போடு, அங்கே 40 பேர் இறந்ததை பற்றியே தெரியாமல் கரூர் திருவிழாவாக மாறும். இங்கே பிரச்சனை என்னன்னா, நீங்கள் சைல்டு சைக்கியாட்ரிஸ்ட்கிட்டயோ அவங்க கிட்டலாம் பேசுனா இன்றைக்கி ஃபோனில் போய் ஊறி இருக்கு. அதாவது அவங்க வந்து விஜய் சாருக்கு ஓட்டு போகிறதுனால அவங்களே முதலமைச்சராக நினைக்கிறாங்க நிறைய பேர். அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 காணொலி போட்டு, சரி கரூர் போயிட்டு அழுகுறாரு விஜய் சார், கரூர் போயிட்டு அழுகுறாரு விஜய் சார், தேம்பி அழுகுறாரு. எவ்வளோ வியூஸ் போகும்? அடுத்த ஒரு வாரம் அதுதான் ட்ரெண்டில் இருக்கும். வியூஸ் எவ்வளோ போகும்? 1 கோடி போகலாம், 2 கோடிகளில் போகும். ஃபேஸ்புக்கில் லைக்ஸு லட்சங்களில் பறக்கும். இதே தானே ஆதவ் முன்னாடியே சொன்னார். எப்பா எங்கள் ஆயுதம் தெரியாமல் விளையாடி நிற்கிறீங்க, வியூஸ் போகுது. எங்கள் ஆயுதம் தெரியாமல் நீங்களாம் கம்பு சுற்றி நிற்கிறீங்க, நான் பீரங்கி வச்சுன்னுக்கிறேன், வீரவேல் வெற்றிவேல் மாதிரி நீங்கள் வருவீங்க, நான் வந்து வெள்ளைக்கார மாதிரி டொப்புன்னு போட்டுருவேன், RR படத்தில் சுடுற மாதிரி சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ விஜய் சார் கரூரில் போய் அழுதாருன்னா என்ன நடக்கும்? அதான் அடுத்து ஒரு வாரம் ட்ரெண்டாக இருக்கும். மன்னிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சந்திக்கலாம், என்ன வேணால் அழுவார், ஒப்பாரி வைப்பார், ரீல்ஸ் போடுவார், இன்ஸ்டா நடிக்கலாம், இல்லை நடிக்காமல் வந்து உண்மையாக அழுவலாம், என்ன வேணால் பண்ணலாம். அவர் எது பண்ணாலும் நியூஸ் ஆகிடும். ஊடகமும் வெக்கமே இல்லாமல் என்ன போடும்? லைவ் போடும். என்ன போடும்? லைவ். ஆமாம். அதாவது பத்திரிக்கைக்காரன் தன்னோட நிறுவனத்தில் சேர்ற பத்திரிக்கைக்காரன், சார் 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 40 பேர் செத்து போட்டாங்க சார் சார் சார்னப்போ ஓடுனப்ப ஊடக முதலாளிகளுக்கு கோவம் வரல. என்னடா நம்ம தொழிலாளி மைக்கு போடுறான், கேமரா போடுறான். அப்புறம் டெல்லியில்
சார் சார் மரபு சார், லெகசியை பிரேக் பண்ணாதீங்க சார், சார் டெல்லிக்கு யார் வந்தாலும் பேசுவாங்க சார், இது பண்ணுறேன். என்னன்னா ஏதோ தொழிலாளி தானே அசிங்கப்படுறான். மைக்கையும் தூக்கி கேமரா தூக்கி யாரும் ஓடுறது? தொழில் எவ்வளோ ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு கேமராமேனோ, ஒரு ப்ரொடியூசர் தானே ஓடுறாப்புல. எனக்கு என்ன போச்சு? நான் யார்? நான் எடிட்ரு. நான் யார்? நான் எடிட்ரு. நான் ஓனரு. நான் வந்து ஃபவுண்டரு. உண்மையிலேயே பத்திரிகை துறை மேலே ஒரு அக்கறை, ஒரு கோபம் வந்தால் இங்கே குத்தணும். எனக்கு குத்தும். ஏன்னா நான் பத்திரிகைக்காரன், நான் வேலைக்காரன் ப்ளஸ் பத்திரிகைக்காரன். பட் நிறைய பேருக்கு அது கிடையாது. கதவை காட்டுறாங்க, காரை காட்டுவாங்க, எல்லாம் காட்டுவாங்க. தொடர்ந்து அந்த மாதிரியானது தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்ற சார் இதுதான் சார் திருப்பி நடக்கும். நம்ம கேட்கலாம், கரூர் போனால் மக்கள் எப்படி நினைப்பாங்க? ஒன்றும் இல்லை, செல்ஃபி எடுப்பாங்க. ஏன் விஜய் என்ன ஓடி போனீங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஏன் விஜய் என்ன இவ்வளோ நாள் ஆச்சா எங்களை வந்து பார்க்குறதுக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஃபஸ்ட்டு திவசமே வந்துட்டு இருக்குமே, வந்து பால் ஊற்றிட்டு போகலாமே அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. விஜய் என்ன வந்துருக்கிறாரு, மனுஷன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் வந்ததை பார்த்து ஊரில் அப்படின்னு அப்படி ஒரு 3 பேர் பைட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் நடக்கும். என்ன காரணம்னா பல வருடங்களாகி சிந்திக்கிற தன்மை என்பது மட்டுப்பட்டு போயிருக்கு. தனியாக சுயமாக சிந்திக்கிறது, கேள்வி கேட்குறது உரிமை, நம்மளும் பெரிய ஆள், ஓட்டு போட்டு ஒருத்தரை உருவாக்குற நம்மளும் பெரிய ஆளுன்றது போய் அவரை பிடிக்கல அதனால் இவரை பிடிக்குது. சரி இவர் அதை விட மோசமாக பண்ணுறாரு, அதை நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நான் ஓட்டு போட்டுட்டேன். சரி அவங்கெல்லாம் உன்னை இப்போ கேள்வி கேட்குறான்னு இப்படி ஒரு ஓட்டு போட்டே சரின்னா அதுக்கு கோவப்பட்டு திருப்பியும் ஓட்டு போடுவேன் அடுத்த முறையும். அதுதான் கேட்ச் தம் யங். ஸ்கூலு காலேஜுக்கெல்லாம் போயிட்டு இப்படி ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுத்தோன்னா அப்படியே அந்த ஃப்ளையிங் கிஸ் அப்படியே இதை செய்து கொண்டு எத்தனை நாட்கள் ஓட்ட முடியும்னு இருக்குல்ல சார்? எதிர்கட்சிகள் ஒன்றாக ஆகிற வரையிலும் ஓடும். இல்லை இப்போ எதிர்க்கட்சிகள், திமுக பிரதான எதிர்க்கட்சின்றதுலாம் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்திருக்காங்க. அமைச்சர் சரத் அவர்களை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ விட்டதை இப்போ பிடிக்கலான்னு நினைக்கிறாங்களா சார்? ஆட்சியில் வந்து அம்மையார் ஜெயலலிதா இல்லை, 4 பேர் நம்மளை பற்றி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அமைச்சரை எந்திரி, இந்த மாதிரி ஒரு அமைச்சர்லாம் இதில் இருக்கக்கூடாது. என் கட்சியில் என்னால் எனக்கு கெட்ட பேர் வருது, இல்லை என்னால் கட்சிக்கு பேர் தான் வருது, பட் உங்களால் ஒருத்தராலையும் ஒன்றும் வரக்கூடாது, நீங்களாம் ஒழுங்காக தான் இருக்கணும் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதாவாக தான் அமைச்சரை தூக்குவாங்க. யார் அமைச்சரை மாற்றினீங்க நீங்கள் சமீப காலமாக? யாருமே மாற்றல. அப்புறம் திமுகவில் மணல் பிரச்சனை ஐயா துரைமுருகன் மீது வந்துச்சு, மாற்றினீங்களா? இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது, அவர் அமைச்சராக கைது செஞ்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? அமைச்சராக தான் அவர் தொடர்வார் வச்சிங்கல்ல. உங்களுக்குலாம் என்ன தார்மீக அடிப்படை இருக்குது நீங்கள் ராஜினாமா கேட்குறது ரைட்டா? இப்போ எடப்பாடி பழனிசாமி திருப்பி யாருக்கு சீட்டு கொடுத்தீங்க? இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு ஓடுறவங்க தானே சீட்டு கொடுத்தீங்க. நீங்கள் என்னன்னு சொல்லி கேட்பீங்க? உங்கள் கட்சியில் ஆகிற பிரச்சனையே நீங்கள் பண்ண முடியல. இப்போது இவங்க லாக் ஆகிருக்காங்க, ஆனால் இவங்க கேட்பாங்க. சரி நம்ம நினைப்போம், சரி ஏதோ அப்போ ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க தண்டிக்கப்பட்டு விட்டாங்க, தோக்கடிச்சிட்டாங்க, ஜனங்க தோக்கடிச்சிட்டாங்க, அதிமுக தோக்கடிச்சிட்டாங்க, திமுக தோக்கடிச்சிட்டாங்க. ஜனங்க எதனா கொஞ்சமாச்சும் பாவம் பார்ப்பாங்கன்னா ஜனங்க வந்து பாவம் பார்க்க மாட்டாங்க. ஜனங்க வந்து இந்த சைடு இங்கிட்டு வந்து கவர்ச்சியை பார்ப்பாங்க. அதுதான் அவர் மாத்திரதானே சொல்கிறாரு. அது எப்படி ஏற்றுக்குறீங்க? குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்து குழந்தைங்களாம் நாங்கள் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட என் பிள்ளை வந்து இந்த மாதிரி இருந்தது, நான் வந்து சாரிடான் மாத்திரை இப்போ பாருங்கள், நான் அமுக்கினா பாருங்கள் பவுடர் ஆகுது, இதை தான் வந்து கில்லி சரத்தன் நான் பண்ணார், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, இப்படி கூட வீடியோ வரும். உங்களோட பிரச்சனை என்ன? எல்லா டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க, யாரை கேட்டாலும் குழந்தைக்கு சிரப்பு தான் கொடுப்பாங்க. அப்படி சிரப்பு கொடுக்குறா பாலாடையில் கசக்கி கொடுப்பாங்க, குழந்தைய காணும். இன்னொன்றுங்க, 2 ஒத்துமை நான் பார்த்தேன். ஐயா விஜயபாஸ்கரோட ஒத்துமைக்கும் அவர் அமைச்சர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் சார் உங்கள் மீது விமர்சனம். பதவிக்காக வெக்கமே இல்லாமல் குழந்தைய வச்சுக்கிட்டு எதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க? குழந்தை அரசியல் எப்போ நிறுத்துவீங்க? அவருமே பார்த்தீங்கன்னா ரைடு வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவரோட குழந்தைய வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர் செஞ்சுருவாங்க. ஏன் இந்த மாதிரி மோசமாக பண்ணுறீங்க? அந்த குழந்தை தமிழ்நாட்டு குழந்தை, அது எங்களில் ஒன்று. நீங்கள் பண்ணுற தப்புக்கு அந்த குழந்தைய எதுக்கு பத்திரிகை சந்திப்பில் அந்த குழந்தைய கட்டுறீங்க? என்ன சொல்ல வரீங்க? அப்போ ஏன் அப்படி சிம்பத்தி விக்டிம் கார்டு தேடுறீங்க? அசிங்கமா இல்லை? பண்ணலாமா அப்படி? நான் வந்து அவர் வந்து அவருக்கு குற்றவாளி இல்லை, அவர் சொன்ன விளக்கத்தை நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு வந்து எங்கள் தனி மனித ஒழுக்கன்றது தானாக வரணும். புரியுதுங்க? நாட்டில் இருக்கிற பிரச்சனையில் வந்து அமைச்சர் பயன்படுத்தினா என்ன, பயன்படுத்தாமல் எக்கெடுக்கெட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு போகக்கூடிய பத்திரிக்காரன் நான். எனக்கு மக்கள் எங்கே அதிகமாக பாதிக்கப்படுறாங்களோ அதை ஒண்டி தான் நான் வந்து கூர்ந்து கவனிக்கணுன்ற அந்த ஒரு பயணத்தில் நான் போயிட்டுருக்கிறேன். அதனால தான் நான் எந்த ஒரு நிறுவனத்திலும் வேலை செய்யணும், நான் தனியாக செயல்படணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ எனக்கு மக்கள் பிரச்சனை பேச முடியல. கல்லூரிகளில் மாணவர்களுக்கு வந்து இந்த குத்தாட்டம் போடுறது இதெல்லாம் இதை பற்றி பேசுகிறதோ,
இல்லை அடுத்த சமுதாயத்தை வந்து வேலை வாய்ப்போ, இல்லை மேகதாது காவேரி பிரச்சனை, அந்த மாதிரி விவசாய குடிமக்கள் பிரச்சனை, போராட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது குறுக்க இந்த மாதிரி ஒன்று வருது. அப்புறம் இன்றைக்கி திமுக போராட்டம் பண்ணுறாங்க. ஏதோ பெரிய கட்சிக்காரங்கள்லாம் கிடையாது, எல்லாம் இங்கே பக்கத்தில் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க தான். அவங்களோட பை செயலாளர், வட்ட செயலாளர், இளைஞர் அணி, வழக்கறிஞர் பிரிவு, அந்த மாதிரி ஒரு 100 பேர் சேர்ந்து இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு எதிராக வந்து பேசுகிறாங்க. அதில் கண்டிப்பாக அமைச்சர் பேரை பற்றி இழுத்து அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மணி நேரம் போராட்டம் பண்ணுவாங்களா? ஆமாம், அவ்வளோதான். அதுக்கு வந்து பெரிய அதிகாரி தலைமையில் வந்து நாங்கள் பார்த்தோம், 5 நாள் கழிச்சு தான் பர்மிஷன் கொடுக்க முடியும், அதுக்கு முன்னாடி கொடுக்க முடியாது. சரி, 5 நாள் கழிச்சுனா அடுத்த வாரம். அப்போ எப்படி அந்த பிரச்சனை ஆறி போய் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் மறந்ததுக்கப்புறம் போராட்டம் பண்ணுவோம்? இது என்ன நியாயம்? இதே தாவேக்காக்கு இதே மாதிரி அனுமதி கொடுக்கப்படலன்னா அவ்வளோ பேச்சு விஷயங்களே. அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அதே தானே பண்ணுறீங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் விஜய் அண்ணாக்கு பர்மிஷன் கொடுக்கல போலீஸ் அப்படின்றீங்களா? இப்போ இன்றைக்கி யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் டிஎம்கே போராட்டம் பண்ண நினச்சாங்க, பர்மிஷன் கொடுக்கல, அப்படி போடுவீங்களா? போட மாட்டாங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எங்கே போனீங்க? எங்கே எல்லாருக்குமான ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது, எங்கே போனாங்கன்னே தெரில. அவங்களுக்கு அன்றைக்கி தேவை இருந்தது, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு. அதாவதுங்க, இன்ஃப்ளூயன்சஸ்ன்ற அந்த கான்செப்டும் புதுசாக வந்தது. அந்த உணவு சாப்பிட்டா உணவு நல்லா இருக்குது, நல்லா இல்லை, சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும், அரசியலுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது. தெரியல. அதாவது இப்போது எதனா ஒரு இன்ஃப்ளூயன்சர், இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதினா என்ன முக்கியத்துவம், அதுக்கு எவ்வளோ சம்பளம், என்ன பதவி, என்னெல்லாம் அதனால் லாபம், அவங்க வேலை என்ன, இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, போடுவீங்களா இப்போது? இல்லை, ஒரு கட்சியோட தலைவரே இது உட்கட்சி விவகாரம்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை விட மக்களை ஏமாத்தணும்னு சொல்லிட்டு போங்களேன். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இருக்கார், அவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டு போயிருக்கேன், நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். அவர் என்ன காரணம்னா, அவர் ஒரு பத்திரிகையாளர், அவருக்கு சப்ஜெக்ட் தெரியுங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு எந்த கட்சியில் இருக்கிறாருன்றது முக்கியம் இல்லை, அவருக்கு வேலை தெரியுமா தெரியாது. டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஒரு வேலை போட்டிருந்தாங்கன்னா, அவர் வந்து 100 விழுக்காடு அந்த பதவிக்கு ஏற்பவர். மதுரையில் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து முஸ்தபா ஜெயிச்சார். முஸ்தபா அவர்களை நீங்கள் அந்த பதவிக்கு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நான் எதுக்கு விமர்சனம் பண்ணோம்? அவங்க கட்சி எம்எல்ஏ, மக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க, அவருக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கோம், 3-4 கட்சி போயிட்டு வந்ததுனால இன்னைக்கு அவர் தாவேக்கா எம்எல்ஏ. தேர்தலுக்கு முன்னாடி போனார் அவர் கட்சிக்கு. விஜய் சார் எப்போ நம்புறாரு? முஸ்தபா தேர்தலுக்கு முன்னாடி நம்புறாரு. அந்த கட்சியில் போய் நிற்கிறாரு, ஜெயிப்போமா தோப்போமா தெரியாது, வராங்க. உங்கள் கட்சிக்காரங்களுக்கு போட்டுருந்தா எங்களுக்குலாம் என்னங்க வேலை இருக்குது? படம் நடித்த நீங்கள் போனீங்க, ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து போடுறீங்க. அப்போ சினிமா ப்ரொடியூசரை நீங்கள் டெல்லி பிரதிநிதியாக போடுவேன். நான் என்ன வேணால் செய்வேன், நான் வெங்கட்ராமனை போடுவேன், வெங்கட் ராகவனை போடுவேன், வெங்கட் சீனிவாசனை போடுவேன், வெங்கட ராமானுஜத்தை போடுவேன், நான் என்ன வேணால் போடுவேன், இல்லை வெங்கட ராவை போடுவேன். நீங்களாம் யார் கேட்குறதுக்கு? அவர் தமிழ் தெரியும், தெரியாமல் போவோம், இல்லை டப்பிங் கூட வச்சு பேசிக்குவார். ஐ டிசைட், ஐ ஆம் த கிங், அந்த மனநிலைக்கு அவர் போயிட்டார். அதனால் ஒன்றும் அதெல்லாம் கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே சார், பல்வேறு செய்திகள் கொடுத்து பயந்துக்கிட்டீங்க, நன்றி சார். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.